இப்போது லாஸ்ட்டில் வந்து ஒரு வெர்டிக்கல் செக்ஷன் அண்ட் ஹாரிசான்டல் செக்ஷன் யோக் சம்மந்தப்பட்டது, டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண வெர்டிக்கல் செக்ஷன், ஐசி யூஸ் பண்ண வெர்டிக்கல் செக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ நான் பார்க்க போகிறது டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆடியோ ஸ்டேஜ், அதாவது ஆடியோ செக்ஷன் யூஸிங் டிரான்சிஸ்டர் சர்க்யூட்ஸ். இது ஒரு சர்க்யூட்ஸ். இதில் பாருங்கள், இதில் வந்து ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் டைனமிக் ஸ்பீக்கர் அப்படின்னு போட்டிருக்கேன். டைனமிக் நல்ல ஸ்பீக்கர், நல்ல குவாலிட்டி இருக்கும். டூம் ஸ்பீக்கர்னு ஒன்று இருக்குது. இப்போ வரக்கூடிய எல்சிடி எல்இடி டிவிலாம் பார்த்தீங்கன்னா டிவியோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர் வைக்க வேண்டியிருக்கு. அந்த ஸ்பீக்கருக்கு பேர் வந்து டூம் ஸ்பீக்கர் அப்படின்னு பேர். ஓகேவா. பீசோ எலக்ட்ரிக் பஸ்ஸர் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த பீசோ எலக்ட்ரிக் ஸ்பீக்கர் அதெல்லாம். அதில் வந்து ஷார்ப்னஸ் நல்ல குவாலிட்டியாக வரும், பட் பேஸ் அவ்வளோவா வராது. அதை பாஸ் தான் பேஸ்ன்னு சொல்கிறோம். இதில் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். இதில் ஆடியோ ஏன் கேட்குறேன்னா, இந்த செக்ஷன் ஒர்க் பண்ணுறது ஒரு புஷ்புல் ஆம்பிளிஃபையர், டிரான்சிஸ்டர் புஷ்புல் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்ஸு. ஐசி சர்க்யூட் இருக்குது, டிரான்சிஸ்டர் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து ஹெச்பி இருக்கும். ஹெச்பி மீன்ஸ் ஹை ஃபிடாலிட்டி இருக்கும். எப்படி சொல்கிறாங்க மக்கள் எல்லாம், அடி நல்லா வேணுங்கிறாங்க பேஸ். அந்த பேஸை கொடுக்குற ஒரே ஒரு சக்தி இந்த சர்க்யூட்டுக்கு மட்டும்தான் உண்டு. ஹை ஃபிடாலிட்டி இதில் வரும். ஏன்னா அந்த சர்க்யூட்டோட ஒர்க்கிங் வோல்ட், ஆப்ரேட்டிங் வோல்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் டிசி பவர் சப்ளைலேருந்து வருது. ஒரு ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் வழியாக, ஒரு எஃப்ஆர், ஒரு ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் வழியாக. லாஸ்ட் வெர்டிக்கல் செக்ஷன் நடக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயுமே. ஓகேவா. ரெண்டு டிரான்சிஸ்டருக்கு ஒரு பிஎன்பி என்பிஎன் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் பல்ஸுக்கு தகுந்த மாதிரி என்ன உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து கண்டக்ஷன் ஆகும். கண்டக்ஷன் ஆகும்போது ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா. இதில் மெயினாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இதுக்கு பேர் இந்த இம்பிடன்ஸ் மேட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பேர். சப்போஸ் வெறும் கப்ளிங் டிவைஸாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சிவியராக ஷாக் அடிக்கும், ஸ்பீக்கர் தொட்டாவே அடிக்காது. அதனால் இப்போ இந்த இடத்துல சிக்னல் வந்து இதோட நின்றுக்குது. இது வந்து பிரைமரி, இது வந்து செகண்டரி. ஸோ பிரைமரி செகண்டரிக்கு சிக்னல் வந்து ஜம்ப் ஆகும். அதனால தான் இம்பிடன்ஸ் மேட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பேர். ஓகே. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த அவுட்புட்லேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த சிக்னலை எடுத்து மறுபடியும் ட்ராப் பண்ணி நேரடி பேஸ்க்கே கொடுத்துருக்கோம். இதனால் என்ன இருக்குன்னா, ஒரு ஆடியோ குவாலிட்டி நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அவுட்புட் டு இன்புட் அப்படின்னு பேர். பாருங்கள், இதில் எடுத்துக்கங்களேன், இதுலேயே அதே மாதிரி தான். அவுட்புட் டு இன்புட் இது இருக்கு இல்லையா. ஒரு கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது கலெக்டர், தென் எமிட்டர், இது ஒரு பேஸ். ஓகே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு டிரான்சிஸ்டரோட சர்க்யூட். ஸோ இது வந்து இந்த டிரான்சிஸ்டருக்கு பேர் வந்து டிரைவர், ஏஎஃப் டிரைவர். இது வந்து ஏஎஃப் அவுட்புட். இது வந்து ஏஎஃப், இது வந்து அவுட்புட் செக்ஷன். ஓகேவா. ப்ரீஆம்பிளிஃபையர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், ப்ரீஆம்பிளிஃபையர் ஐசிலேருந்து வருது. பாருங்கள், ஆடியோ சிக்னல் ஃப்ரம் பின் நம்பர் 3 ஆஃப் விசன் ஐஎஃப் ஐசி. விசன் ஐஎஃப் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது ஐசி பேஸ்டு ஆம்பிளிஃபையர், ஐசி பேஸ்டு ஆடியோ செக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்த அதே சேம் டீட்டெயில் தான். இது என்ன செய்கிறது, விசன் ஐஎஃப் ஐசினுடைய 3ஆம் பின்லேருந்து ஆடியோ சிக்னல் ஒரு கப்ளிங் டிவைஸ் மூலிமா இந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு வருது. இந்த டிரான்சிஸ்டரில் ஆம்பிளிஃபை ஆகுது. இதில் ஆம்பிளிஃபை ஆகி தென் கலெக்டர்லேருந்து நேராக ஒரு கப்ளிங் டிவைஸ் மூலிமா இந்த டைவர் டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு வருது. ஃபர்தராக ஆம்பிளிஃபை ஆகுது. ஆம்பிளிஃபை ஆன சிக்னல் நேராக 2 டிரான்சிஸ்டர் மூலிமா கண்டக்ஷன் ஆகி நமக்கு ஹை ஃபிடாலிட்டியோடைய ஆடியோ வரும். இன்றைக்குமே இதனுடைய குவாலிட்டிக்கு இணை எதுவுமே கிடையாது. என்ன தான் ஐசிஸ் வச்சாலும் சரி வராது. அதனால தான் சோனி, பேனாசோனிக், நேஷ்னல் இந்த மாதிரி இம்போர்ட்டட் சர்க்யூட்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ செக்ஷனில் ஐசி இருக்காது. அதுக்கு போல் எப்படி இருக்கும், டிரான்சிஸ்டர் வெர்ஷன் இருக்கும். நல்ல ஹை ஃபிடாலிட்டி இருக்கும், நல்லா கேட்கலாம், நல்ல குவாலிட்டி இருக்கும். என்ன ஸ்டுடியோவில் ஒரிஜினல் இருக்கோ அந்த ஆடியோ, குறிப்பாக பர்டிகுலராக சொல்லப்போனால் பாஸும் மிடில் ஃப்ரீக்வன்சி ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரிபிள் ஹை ஃப்ரீக்வன்சி அதில் இருக்காது. இருந்தாலும் நல்ல குவாலிட்டி நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஏன் பழைய செட்டில் விரும்புகிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னென்னா ஒரிஜினாலிட்டிம்பாங்க. அது என்ன ஒரிஜினாலிட்டி, மிடில் ஃப்ரீக்வன்சி பெர்ஃபெக்டாக வரும். ஓகேவா. அதுக்காகத்தான் இந்த இருக்குது. ஓகேவா.
இதில் வரக்கூடிய மிட்ரேஞ்ச் சில செட்லாம் மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணியிருப்பாங்க, சோனியில் மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு கிளாரிட்டி குவாலிட்டி பக்காவாக இருக்கும் எப்போது இந்த மாதிரி சர்க்கியூட்டில். பட் இது காஸ்ட்லி. இந்த சர்க்கியூட் சாதாரணமாக ஒரு 10 ரூபாயில் ஒரு ஆடியோ செக்ஷனை முடிக்கிறது எப்படி, இதில் இவ்வளோ சிரமப்பட்டு செய்கிறதுக்கு எப்படி? ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ஆடியோ செக்ஷனுடைய சர்க்கியூட். ஓகே, அப்போது விசனைய பைசனுடைய 3வது பின்லேருந்து வர ஆடியோ சிக்னல் பர்டிகுலர் டிரான்சிஸ்டருக்கு போகுது. இதுக்கு பேர் வந்து ஃப்ரீ ஆம்பிளிஃபையர். என்னென்னு சொல்லலாம்? ஏஎஃப் ஃப்ரீ ஆம்பிளிஃபையர், ஏஎஃப் ஃப்ரீ ஆம்பிளிஃபையர், ஏஎஃப் டிரைவர், இது வந்து ஏஎஃப் அவுட்புட் செக்ஷன். ஓகேவா? இந்த 3 செக்ஷன் இருக்குது. இதன் மூலிமா ஹை ஃபிடலிட்டியோட ஆடியோ நம்ம கேட்கலாம். அதான் சொல்லியிருக்கேன், ஆடியோ செக்ஷன் யூசிங் டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்காக கொடுத்துருக்கேன்? இனி ஃபியூச்சரில் ஃபர்தராக திரும்பி வந்தாலும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், டோட்டலாக எது வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த சர்க்கியூட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கியூட்டினுடைய ஒரு சர்க்கியூட் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதை A3 ஆர் A4 சைஸில் ஒன்று எடுத்து வச்சுக்கும்போது உங்களுக்கு ஒரு நாலேஜை கேதர் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்டில் பார்த்து அப்படியே எழுதுறத விட, ஏன்னா இதில் நிறைய டேட்டாஸ்லாம் நான் விட்டுருப்பேன். நிறைய டேட்டா மீன்ஸ் சர்க்கியூட் ஓரியன்டாக நிறையா விட்டுருப்பேன். வெறும் பிளாக் டயக்ராம் எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையெல்லாம் இந்த வேல்யூ அடுத்த வேல்யூவில் எதுவும் கொடுக்கல, எந்த டிரான்ஸ்டரோட பேர்லாம் கொடுக்கல, அதெல்லாம் உங்களுக்கு சர்க்கியூட்டில் இருக்குது பார்த்துக்கலாம். எல்லாமே சும்மா ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபலில் இருக்கிறதுக்காக இந்த சர்க்கியூட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்கலாம்.